ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாட்டு மக்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை என தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டி தொகையை சமமாக வழங்காத மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பை எப்படி சமமாக வழங்கும் என கேள்வி எழுப்பினார். பாஜக அரசு வட மாநிலங்களில் கலவரத்தை தூண்டுவது போல தென் மாநிலத்திலும் கலவரத்தை தூண்ட நினைக்கிறார்கள் என விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உரிமை நிதி, நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க. முதல்ல அமைச்சர் அதை பத்தி பேசணும், பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை? தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை? தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதியை ஏன் கொடுக்கவில்லை? இதெல்லாம் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை? இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது, பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக. இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில், குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன.